கிளிநொச்சி காக்கா கடை சந்தியிலிருந்து வட்டக்கச்சி போகிற பாதையில் வரும்போது கோவிந்தக்கடன் சந்தியை தாண்டி வரும்போது ஒரு வயல்வெளி இருக்குது. அந்த வயல்வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக ஒரு மாட்டு வண்டி சவாரி திடல் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். பாதையில் போகும்போதே அந்த சவாரி திடல் பார்க்கக்கூடியதாக இருக்குது. போகிற சந்தி கிளிநொச்சிலேருந்து வரும்போது வட்டக்கச்சிக்கு போகிற சந்தி, இங்கே பன்னங்கண்டிக்கு போகிற சந்தி. ஓகே, அதுக்கு நேரம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதான் சவாரி விடந்த இங்கே தான் அமைஞ்சிருக்குது. பாருங்கள், மிக பிரமாண்டமான முறையில் அமைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, மாடுகள் ஓடி வந்து கொண்டிருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி பன்னங்கடியில் இருந்து கொடுக்குறோம். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான இடங்களில் மாட்டு வண்டி சவாரி வந்து நடக்கும். ஆனால் கிளிநொச்சி நகரத்திலிருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் முதல் தடவையில் நடக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கம் இருந்த காலத்தில் இந்த இடத்துல வந்து அதிக அளவில் மாட்டு வண்டி சவாரி வந்து நடந்ததாம். யுத்தம் நடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இந்த இடத்துல வந்து மாட்டு வண்டி சவாரியை வந்து ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. பெரும்பாலும் கிளிநொச்சியில் இருக்கிற நகரத்தை அண்டி வாழக்கூடிய நிறைய பேருக்கு மாட்டு வண்டி சவாரியை நேரடியாக பார்த்த அனுபவம் இருக்காது. ஆனால் இனிவரும் காலங்களில் இந்த இடத்துல வந்து அதை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, வட்டக்கச்சி, இங்கே அந்த அதாவது எங்களோட பிரதேசத்தில் இருக்க எல்லா ஊரில் இருந்தும் மாடுகள் வந்து வந்திருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்குது, புதிய திடல். இந்த இடத்துல என்ன மாதிரியான இந்த போட்டிகள்லாம் நடக்குது, இது தொடர்பான ஒரு காணொலியை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் சவாரி திடலுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடை விடுறதுக்கு எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காளையன் என்ற ஒரு அணி வந்து தங்களோட மாடை விடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நாங்கள் கிட்ட போய் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, சாரதி, இப்போ இந்த வண்டியை ஓடக்கூடிய சாரதி வந்து பாருங்கள் இப்படி தான் அந்த வண்டியில் ஏறுறார். ஓகே, ஏறிட்டார். ஓகே, இப்போ இந்த வண்டி இந்த இடத்துலேருந்து கொடி அடித்த உடனே எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம். இது வந்து ஆனா பிரிவா ஆவணா பிரிவுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தயார் நிலையில் இருக்குது. இப்படி பக்கத்தில் 4 வண்டிகள் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ஒரு வண்டியை ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறோம். ஓகே, கொடி அடிக்க தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ரெடி, ரைட். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பன்னங்கண்டி சவாரி திடல் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளைஞர்கள் நிற்கிறாங்க. ஆக்களை சந்திப்போம். அண்ணாக்கள் வணக்கம். வணக்கம் வணக்கம். தாங்க யாராச்சும் மேக்கப் பண்ணிங்க சொல்லுங்கள், எங்கேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் மூதூர்லேருந்து வந்திருக்கோம். மூதூர்லேருந்து வந்துருக்கோம். ஆமாம். ஓகே, பன்னங்கண்டி சவாரி திடல் இதுதான் நீங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதல் தடவை நடக்குது நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, எப்படி இருக்குது இந்த அனுபவம்? நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரு செந்தளிப்பாகவும் பார்க்கக்கூடிய மாதிரி மக்களும் ரசிகர்மார் கூடயாகவும் இருக்கு. நல்லா. மூதூர்ல சவாரி எல்லாம் நடக்கிறது இல்லையா? நடக்கும். அது நாங்கள் போகிறது அப்படி இல்லை, நெடுந்தூரமாக இருந்தது. இதை பார்க்கணுன்றதுக்காண்டி நாங்கள் இங்கிருந்து வந்தோம். நண்பர்கள் மூலமாக வந்தீங்களா? ஓ, நண்பர்கள் மூலமாக எல்லாரும் வந்தோம். இப்போ எத்தனை போட்டி பார்த்துட்டீங்க? இது இப்போ ஒரு 6-7 பார்த்துருக்கு. இன்னும் இருக்கு நிறைய பார்க்குறது. நிற்க போறீங்க? ஆமாம், முடிஞ்ச பிறகு சந்திப்போம். ஆமாம், சரி. உங்கள் நண்பர்கள் அம்தான் நிற்காங்க. வாங்க அண்ணாதீங்க. இது வந்து எங்களோட பன்னங்கண்டி விடம் சவாரியில் முதல்ல வைக்கிற சவாரி. முதல்ல வைக்கிறோன்னு சொல்லவே இயலாது. ஏன்னா அப்படி செய்யணும், சிறப்பாக செய்யணும். நீட்டாக இருக்குது, நிறைய மாடுகள் வந்திருக்குது. நீங்கள் இப்போ தமிழற்ற வந்து நகரத்துக்குள்ள இருக்கிற நிறைய பேர் சவாரியை பார்த்துருக்க மாட்டேன். உண்மை கிளிநொச்சி நகரம் பக்கத்துலேயே இப்படி ஒரு சவாரி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிரும். உண்மை வந்து முதல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க நீட்டாக தான் முதல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். ஏன்னா பழைய விட அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து இப்போ முதல்ல ஆரம்பிச்சுன்னு நாங்கள் ஒரு காலம் சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்த மாதிரி தான் செய்யணும். இந்த பாருங்க, இந்த காட்டுங்க இருக்கா, இந்த பாருங்க. உண்மை கதை என்னன்னா, ஒரு மாடு திரும்பிட்டுது. அது மாடுகள் இது வந்து ஒன்றும் சொல்லலாது. இந்த போகிற மாடுகளை பாருங்க என்ன வீச்சா போகுதுன்னு சொல்லி நல்ல நல்ல மாடுகளை தான் கொண்டு வந்து சவாரிக்கு விடுறினோம். இல்லைன்னு இல்லை, சவாரியான்னு பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து தமிழர் கௌரவம்னு சொல்லலாம். தமிழர் வந்து இதுக்கு உயிரை கூட அர்ப்பணிப்பாங்க. சவாரின்றவருக்கு உயிரை கூட தான் அர்ப்பணிப்பாங்க தமிழர் வந்து. ஓகே ப்ரோ, இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ கடைசி ஃபைனல் முடிஞ்ச பிறகு ஒரு சந்திப்போம் நாங்கள். கண்டிப்பாக போட்டி நடந்து கண்டிப்பாக ஓ பரிசெல்லாம் வழங்குறதுக்கு வச்சிருக்காங்க. ஆமாம். ஓகே, தொடர்ந்து சந்திப்போம். கண்டிப்பாக மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் சுற்று ஓடின மாடுகள்லாம் திரும்ப ரிட்டர்ன் ஆரம்ப இடத்துக்கு வந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க.
இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலையும் ஒரு சவாரி நடக்கிறதால இங்கே மாடுகள் குறைவாக வரும்னு தான் எதிர்பார்த்தாங்களாம். ஆனால் 128 மாடுகள் இன்றைக்கு பங்கு கொண்டிருக்குதுன்னு சொல்லி தகவல் வந்திருக்குது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணன் சந்திப்போம். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். நான் மைக்கோட் அப்படிங்க. கிளிநொச்சி மாவட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பன்னங்கண்டியில் இன்றைக்கி முதல் தடவை இங்கே ஒரு சவாரி திறன் ஒழுங்குபடுத்தி போட்டி நடந்து கொண்டிருக்குது. எப்படி இந்த போட்டி நடக்குது, இதை பற்றி ஒரு கதை சொல்லுங்கள். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்திலேயே இன்று காலமும் இந்த சவாரி விடந்த இருந்த போதிலும் துப்புரவு பணிகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படாமல் இருந்த பட்சத்திலே அதற்கான அரசு அதிகாரியோட நாடி இந்த நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்துவர்கள் பெரிய சிரமத்துக்கு மத்தியில் இந்த இடத்தை மீட்டு இன்று ஒரு மாபெரும் சவாரி போட்டியை வைப்பது எல்லோருக்கும் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சவாரி திடல், இந்த திடல் வந்து எப்படி இருக்கு, சீரா அமைஞ்சிருக்குதா? நாங்கள் எதிர்பார்த்த விட மிகவும் அழகாகவும் எல்லோருடைய மனங்களையும் கவரும் முகமாகவும் இந்த பிரதேசத்தில் இப்படி சிவப்பு மஞ்சள் கொடிகள் அங்கே வர்ணங்களாலே அலங்கரிக்கப்பட்ட இந்த மைதானம் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பார்ப்போரை வியக்க வைக்கின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. மாடுகள் அதிகமாக வந்திருக்கு. இது கிளிநொச்சி மாவட்டத்திலும் சரி, யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு ஏனைய மாவட்டங்களிலிருந்தும் இந்த காளையை விடுபவர்களது காளையை நடத்துபவர்கள் இங்கே வருகை தந்து இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நான் நினைக்கிறேன், கிளிநொச்சி நகரத்தை அண்டிய இடங்களில் பார்த்தோம் சொன்னால் நிறைய பேருக்கு மாட்டு வண்டி சவாரியை நேரடியாக பார்த்த அனுபவம் நடக்காது. அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நினைக்கிறேன். சொன்னால் இது என்னுடைய தமிழர்களுடைய வீரம் சரிந்த ஒரு விளையாட்டு நிகழ்வு. இந்த நிகழ்வை பார்த்து இன்னும் வீரங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக அமைகின்றது. நிறைய விளையாட்டுகள் இருந்த போதிலும் காளை அடக்குதல், காளை விடுதல் என்பது ஒரு மிகவும் கஷ்டமான காரியமாக இருந்தாலும் அது எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இளைய சமுதாயம் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து செய்வது வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கின்றது. ஓகே மக்களே, மற்றொரு அண்ணனை சந்திக்கிறேன். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். நாங்கள் மைக்கோல் காப்பறிங்க. பன்னங்கண்டியில் ஒரு புதிய சவாரி திட்டம் வந்திருக்குது. எப்படி இந்த இடத்துல இது வந்திருக்குது? சுமார் 20 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தது. இப்போ கனகால போர் சூழலால் விடுபட்டு திருப்பி எல்லாம் மக்கள் இளைஞர்லாம் சேர்ந்து இந்த காணியை இப்படி ஒரு சவாரி திட்டம் எல்லா இடத்துக்கும் ஊரை விட்டு நான் போய் பார்க்கல. அது எங்களோட ஊரில் இதை செய்யத்தானே வேணும். எல்லாம் முழு மூச்சாக இறங்கி இதுக்கு சரியான முறையில் சரியாக பாடுபட்டு இனிமேல் என்ற அனுமதி எடுத்து அதை எடுத்து சரியான முறையில் பாடுபட்டு இதை மக்கள் எல்லா மக்கள் ஒரு சங்கம் எல்லாத்தாலும் எங்கள் மக்களோட உதவியோட தான் இந்த சங்கத்தை சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் செய்து இந்த மக்கள் இது எங்களோட பாரம்பரிய ஒரு விளையாட்டு. நாங்கள் பார்த்த காலத்தில் இது பெரும்பாலும் வயல்வெளியாக தான் பார்த்துருக்கோம். வயல்வெளி இது ஒரு கால்நடை சங்கத்தில் காணி ஒரு விவசாயம் இது பண்ணை இந்த காணி மேய்ச்சல் தரவை இந்திய ஒரு காலத்தில் நட வளர்த்த இடத்த சில இதில் போர் சூழ்நிலை விடுபட்டு சில வயல் செய்து ஒரு சதுப்பும் ஒரு உவர் நிலமும் சேர்ந்தது தான் விவசாயத்துக்கு ஒரு உகந்த நிலம் இல்லை. அப்போ அதால் இதில் ஒரு சவாரி திடல் ஆரம்பிக்க வேண்டிய எல்லாரும் முயற்சி செய்து உங்கள் மக்கள் ஆதரவு நகர்ப்புற மக்கள் ஆதரிச்சு இதை எங்களோட ஊர்லேயே செய்வோம் சொல்லி இதை முன்னிட்டு செய்து இதுக்கு எல்லாம் தலைவர் செயலாளர் தெளிவில் செய்து என்ன தலைவர் நியமிச்சு நீ தான் இங்கே செய்ய சரியான அப்போ நான் தனியாக செய்யலாது நீங்கள் எனக்கு பக்கபலமாக இருக்கணும் நாங்கள் எல்லாம் பக்கபலமாக இருக்கணும் சொல்லி தான் இதை முழு மூச்சா நாங்கள் நடந்து கொண்டு மக்கள் கணப்பே இருக்கு பார்க்காம எவ்வளவு சின்ன பிள்ளைகள் இருக்கு தூரம் போய் பார்க்கல போக்குவரத்து இன்னைக்கு இப்ப இந்த வீடியோ போட்ட பிறகு தான் தெரியும் இதுக்குள்ள நடந்தது தெரியும் அதிக அளவிலான மக்கள் எங்களுக்கே ஒரு அவசியமா இருக்கு இவ்வளவு மாடு இங்க வந்திருக்கா யாழ்ப்பாணத்துல சவாரி இப்ப இந்த கட்டம் யாழ்ப்பாண சவாரி நடந்து கொண்டு அதுக்கு இடையில இவ்வளவு மாடு வந்திருக்கான்னு எங்களுக்கே அவசியமா இருக்கு 130 காலைக்கு மேல வந்திருக்கு எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க மக்கள் அப்படி ஒரு வளர்த்தல பாருங்க மக்கள் கண்ணு கடங்காத மக்கள் இருக்காங்க அது சரியான சந்தோஷமா இருக்கு இப்ப குறிப்பா சொல்ல போனா எங்களோட குடும்பமே சவாரி பேச பார்க்க இல்லைன்னு சொல்லுவோம் நாங்க போற தூரத்துக்கு அவன் எல்லாம் கூட்டிட்டு அவன் வந்து பயங்கர சந்தோஷத்துல நிக்கிறான் லீவு நாள் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். இதை சின்ன பிள்ளை சந்தோஷம் தான் எங்களுக்கு. இதை இப்படி செய்து தமிழனின் வீர விளையாட்டுகளை நாங்கள் கிளிநொச்சி நகரத்தை அண்டிய கொண்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எல்லா பகுதி காலையிலுக்கு ஒரு மத்திய இடம் இப்போ யாழ்ப்பாணம் இருந்தாலும் சரி முல்லைத்தீவு இருந்தாலும் சரி மண்ணா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு மத்திய இடம். அப்போ இங்கே வந்து எல்லா போக்குவரத்துல இருந்து சகலத்துக்கும் ஒரு ரோட்டு ஒரு பிரதான முல்லைத்தீவு இந்த வட்டக்கட்சியில் பிரதான ரோட்டு அண்டி ரோட்டில் நின்று பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கு இந்த சவாரி. அதாவது நாங்கள் சந்தோஷப்படுறோம் சொல்லுவோம். நிச்சயமான இன்னும் இந்த சவாரி திடல் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து இன்னும் நிறைய போட்டிகள் நடக்கணும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னால அடுத்த சவாரிக்குரிய பரிசு தரத்துக்கு தயாராகிட்டாங்க எங்களையும் கேட்கல. இப்போ அடுத்த சவாரி சில நேரத்தில் மோட்டர் சைக்கிளாக கூட இருக்கலாம். அந்த அளவுல ஒருத்தர் சைக்கிள் இது ஒரு பெருசாக செய்யணும். இப்போ யாழ்ப்பாணத்தின் படி எல்லா மாவட்டத்தின் படி பெருசாக செய்யணும். எல்லாரும் அது இதாக சந்தோஷமா இருக்கு. நிச்சயமாக எதிர்காலத்தில் அது நடக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய அடுத்த தலைமுறை ஒரு சரியான ஒரு இந்த பாதையை நோக்கி போகாம ஒரு வீரமான இதை நோக்கி வர்றதா எங்களை ஒரே குறிக்கும். விளையாட்டுன்றது ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்தது. அதுல இது ஒரு வீர விளையாட்டு. ஒரு சாதாரண ஒரு சோர்வடைஞ்சவனால இது செய்ய நிச்சயமா இது சாதாரண ஒரு சோர்வடைஞ்சவன் இது செய்ய இயலாது. சரியான வீரம் சரியான துணிச்சல் இருக்கிறோம். அப்போ இது வந்து பார்க்கல அடுத்தடுத்த சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் வந்தானே இது சில பேர் மாடுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இது இப்போ இதில் மாடுன்னு சொல்லி இது எவ்வளோ பெரிய இந்தியாவில் பெரிய இது எல்லாம் வந்து ஒரு வீர விளையாட்டுன்றாலே அது இதுதான்.
எங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இது உங்களுக்கு இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு இந்த காலை அளக்கிற ஒரு விளையாட்டு. அது ஏன் இங்கே இப்போ எங்க நாங்கள் அனுமதி கேட்டோம், அதுக்கான அனுமதி தரையில. சரி சரி. அது உயிரோட விளையாடப்பட்டது. இது வீரமான விளையாட்டு. அது சரியான வீரம்னா சில நேரத்தில் உயிர் அதுக்கு இங்கே யுத்தத்தில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டோம். திருப்பி தெரிஞ்சு கொண்டும் மிஸ் வந்துருக்கு, தெரிஞ்சு கொண்டும் இதை செய்யலாமே. நிச்சயமா. ஓகே, நன்றி அண்ணன், ரொம்ப நன்றி. ஜனன் ஐஸ்கிரீம் நினைக்கிறாரு. அண்ணா வணக்கம். என்ன பன்னங்கண்டியில் ஒரு மாட்டு சவாரி திட்டம் வந்துட்டு எப்படி பிஸ்னஸ்லாம் போகுது? கொடுங்க பிஸ்னஸ் பாருங்க. என்ன வச்சிருக்கீங்க? பழம் 4 பழம் 4 பழம். எவ்வளோ பழம் உண்டு? 50 ரூபா. 50 ரூபா. 50 ரூபா. பழம் மட்டும் தானே வச்சிருக்கீங்க? சாக்லேட் இருக்கு, குல்ஃபி இருக்கு, அப்பா எல்லா ஐட்டமும் இருக்கு. என்ன விதமான வருமோ என்ன எடுக்கலாம். பேனட்டா போதே எல்லாம் இருக்கு. கண்டாவில் பெரிய சவாரி நடந்ததில்ல, அதுக்கு வந்தீங்கல்ல, எப்படி பிஸ்னஸ்? நல்ல கொண்டை, நல்ல பிஸ்னஸ். அங்கே தானே இந்த லைனே அங்கே தானே நல்ல சாமான்கள் கொண்டு போனால் ஒரு 200 படத்துக்கிட்ட சட்டப்படி பழம் எல்லாம் கிளியர். எல்லாம் வந்து 3.5 கிலோ 3.25 கிலோ கிளியர் எல்லாம். சவாரி பிறகு 2 வந்தீங்கன்னா வந்துட்டீங்க. நான் உடனே வந்து சாமான் இல்லை. அப்போ சரி, சவாரி பார்க்க வந்துட்டீங்க. சவாரி பார்க்கல, நாங்கள் இடையில வந்து நாங்கள் சாமான் அவ்வளோ சனம் சனம்னா க்ரௌட். நாங்கள் வந்தால் தானே சனம்ண்டா ஜமா வியாபாரம் பிஸ்னஸ் போந்தாய். அண்ணா 3ஆம் வார்டு போட்டுங்க. சைக்கிள் வச்சிருக்கிறார்கள். இன்றைய போட்டிக்கான பரிசுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் சில பரிசுகள் வந்து பொது செய்யப்பட்டிருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா 5 சைக்கிள் வழங்க இருக்கிறாங்க. நாங்கள் கிளிநொச்சி பன்னங்கண்டி சவாரி திட்டம் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சில எங்களோட பாய்ஸ் நிற்கிறாங்க. ப்ரோ வணக்கம். என்ன பேர்? ஜானு சார். உங்களுக்கு என்ன பேர்? அனோஜ். இங்கே பாருங்க, ஒரு ஆள் வெக்கப்பட்டு, ஒரு பொம்பளை பிள்ளை நிற்க. இங்கே பாருங்க, வெக்கப்பட்டு கொண்டு இங்கே வாங்க ப்ரோ. இங்கே பாருங்க, இப்படி வெக்கப்படுறாரு. மூதூர்லேருந்து வந்திருக்கிறாராம். வந்து கிளிநொச்சியில் வெக்கப்பட்டு ஓடிட்டார். அப்புறம் சொல்லுங்க, எப்படி சவாரி எப்படி போய் கொண்டிருக்குது? சவாரி மிகவும் சிறப்பான இதில் நடந்து கொண்டிருக்குது. என்ன சொல்லுங்க? மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. மேலும் இங்கே ஓகே மக்கள், இப்போ என்னென்னு கேட்டால் எல்லோரும் ரொம்ப கலைக்கணும்னு ஆர்வமாக வந்தாங்க. ஆனால் இப்போ கேமராவையும் இந்த மைக்கையும் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. இவர் வந்து எங்கள் மூதூர்லேருந்து நீங்கள் மூதூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக வேற ஒரு அது கிழக்கு மாகாணம், கிழக்கு மாகாணத்திலேருந்து வட மாகாணத்துக்கு வந்திருக்கிறார்கள். எப்படி உண்மையிலே நல்லா இருக்குது? சிறப்பாக இருக்குது, நல்லா செஞ்சுருக்காங்க. நீங்கள் உங்களோட ஊர் பக்கமும் இதை பார்த்துருக்கீங்களா? இல்லை இப்படி நாங்கள் பார்த்ததில்லை. சிறப்பாக நடத்திருக்காங்க. என்ன சிறப்புன்னு கேட்டால், கிளிநொச்சி நகரம் இருக்குல்லோ, கிளிநொச்சி டவுன் அண்டி இருக்கக்கூடிய ரொம்ப கிட்டத்தில் இருக்கக்கூடிய சவாரி திடல் இதுதான். இப்போ நாங்கள் எங்களுக்கு இதுதான் புதுசு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு தான் புதுசு. ஓகே ப்ரோ, அப்போ முடிய மட்டும் நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறேன்? ஃபைனலாக முடிஞ்சு ப்ரைஸ் கொடுக்கையில் ஒரு சந்திப்போம். ஓகே பாய். ஹாய் வணக்கம். புதிய சவாரி திடலுக்கு வந்திருக்கிறீர்கள். ஓகே, என்ன அப்படிங்க? ஓகே, சொல்லுங்க. பன்னங்கண்டியில் ஒரு புதிய சவாரி திடல் எப்படி இருக்குது? இந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. நல்லா இருக்கு. சவாரி தரவையும் நல்லா இருக்கு. மாடுகளும் அதிகூடிய மாடுகள் வந்திருக்கு. எதிர்பார்த்த அளவு மாடுகளும் வந்திருக்கு. நல்லா இருக்கு. தரவையும் நல்லா இருக்கு. மாடு இதமாக ஓடக்கூடிய மாதிரி தரவையும் நல்லா இருக்கு. மாடுகளும் அதுக்கிட்ட மாதிரி இதமாக வந்திருக்குது. இன்னும் சவாரி முடியலை, பார்ப்போம். தமிழ் தலைமுறையினுடைய வளர்ந்து வரும் ஒரு தமிழ் தலைமுறை எங்களுடைய ஞாபகார்த்தமா, அவனுடைய ஞாபகார்த்தமா எங்கள் வளர்ந்து வரும் ஒரு சாரதி இவர். எமது மாட்டுக்கார உரிமையாளர். அவருடைய மாடு ஃபைனலில் நிற்கி. இன்னொருவர் எமது புலம்பெயர் நாட்டுக்கு போயிருக்கின்றார். அவரும் எமது இந்த தமிழ் தலைமுறையை வளர்த்தது தான் அவர்தான். அவருடைய வளர்ப்பிலே தான் வளர்ந்தவர்கள் நாங்கள். அவர் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்டம் என்று முதன்மை சாரதியாக பெயர் பெற்றவர். அவர் இன்று எங்களிடம் இல்லை. அவர் மாட்டு உரிமை மாட்டு உரிமை எல்லா இடங்களும் போயிருக்கிறோம் நாங்கள். போய் கதைங்க. கிளிநொச்சி, முல்லை மாவட்டம் அப்படி சொல்றேன். நீங்க எந்த பிரிவுக்குரிய மாடு வச்சிருக்கீங்க? சி பிரிவுக்குரிய மாடு. எத்தனை இடங்கள்ல போட்டிக்கு போயிருக்குது? எத்தனை
மன்னார்லாம் கூட எங்களை விரும்பி நாங்கள் போகிற தரவை வந்து மன்னார். ஏன்னா வந்து நாமன் மாடுகள் உதச்சி பாயும் அந்த தரவை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதால எந்த நாள் இருந்தாலும் மன்னாருக்கு ஏற்றுறேன்டா அந்த புயனாக்கு நல்ல விருப்பம். அதால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மன்னார் கொஞ்சம் தூரம் தான், ஆனாலும் ஒரு ஆசைப்பட்டு போவோம் மன்னாருக்கு போய் சவாரிகள் முடிச்சு. கடைசியாகவும் அவர் புலம்பெயர் நாட்டுக்கு போகிறக்கு முதல் மன்னாரில் முதலாவது சவாரி முடிச்சு தான் புலம்பெயர் நாட்டுக்கு போனவர். அப்படி இப்போ இன்றைக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கு இப்போ முதல் சுற்றுல முதலாவது, இனிதான் 2ஆம் சுற்று நடக்க போகுது. சவாரியில் இருக்கிற மாடுகள் வந்து அந்த 1ஆம் 2ஆம் வர அதை வச்சுக்கொண்டு அந்த மாட்டின் பெருமதி சொல்லுவாங்க. இப்போதைக்கு உங்களோட மாட்டு என்ன பெருமதி? நாங்கள் வந்து பெருமதிக்காக வளர்க்கவில்லை, எங்களுடைய வீர விளையாட்டு, தமிழர்களுடைய வீர விளையாட்டு அழிந்து போகக்கூடாதுன்றக்காக வளர்க்குறோம். மாடு வந்து விலப்படணுமென்ற கையில் நாங்கள் இந்த சவாரி முடிச்சா ஒன்றொழிய நாங்கள் விலப்படணுமென்று மாடு வளர்க்கிறோம், கொடுக்கவும் மாட்டோம். டீம் டிரைவர் யார்? எங்களுடைய டிரைவர் முதன்மை சாரதி புவியன். அவர் புலம்பெயர் நாட்டுக்கு போயிருக்கின்றார். இதில் இன்னும் நாங்கள் சாரத்தியம் இது சிறந்த முறையில் சாரத்தியம் செய்யவில்லை, பழகுகின்றார்கள். தம்பி இவர் தேனியன் அவர்கள் இப்பொழுது பழகி கொண்டிருக்கிறார். இல்லை இல்லை இன்னும் இப்பதான் பழகி கொண்டிருக்கிறார், இன்னும் சாரத்தியம் செய்யவில்லை சவாரி தடவையில். நடத்தி தமிழ் வாங்க. இவர் தான் மாடு வளர்க்குறதுலேருந்து மாடுகள் பராமரிக்கிறது இவர் தான். எங்களோட மாடுகள் என்றாலும் முதல் சுற்று போயிட்டு 2ஆம் சுற்று போய் அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா பார்வையாளராக ஒரு தம்பி வந்து நிற்கிறார். தம்பி வணக்கம். எப்படி சவாரி எப்படி போய் கொண்டிருக்குது? என்ன பார்க்க வந்தீங்களா மாட்டு விட வந்தீங்களா? பார்க்க தான் மாட்டோட தான் வந்துடுறாங்க. மாட்டோட வந்தீங்க. இப்போ உங்களோட மாடு எத்தனை நாளாக போயிட்டு? எங்களோட மாடு தெரியல, இன்னும் வெவிதான் முட்டேரா நீங்கள் பொடியங்களோட தெரியும். நீங்கள் அங்கே மாடு அங்கே விட்டுட்டு இங்கே ஐஸ் பழம் குடிச்சிட்டு இருக்கீங்களா? தண்ணி குடிக்க வந்தேன், தண்ணி டேங்கில் முடிஞ்சது. சரி ஃபைனலில் பார்ப்போம் எப்படி தானே. சொன்னால் கிளிநொச்சி பன்னங்கண்டி சவாரி திடலில் தான் நிற்கிறோம். நிறைய மாடுகள் வந்து ஓடி இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்திருக்குது. இப்போ பார்வையாளராக எங்களோட ஒரு ஐயா நிற்கிறார். ஐயாவை சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி போகுது சவாரி? நல்லா இருக்கு. நல்லா என்ன முதல்ல வந்துட்டீங்களா? இப்போ தான் வந்தீங்களா? முதல்ல நீங்கள் வரைக்கும் வந்துட்டேன். ஆட்டரா எப்படி பன்னங்கண்டியில் தான் முதலாவது தடவை நடக்குது? முதல் அங்கால நடந்தது, இப்போ முதல் வந்துட்டாங்க. இதுக்கு அங்கால நடந்தது, இப்போ இங்கால இதான் முதலாவது. எப்படி இருக்குது இந்த அனுபவம்? நல்லா இருக்கு. நீங்கள் முளைக்க வரைக்கும் போடுறோம். எல்லாத்துக்கும் அப்போ சவாரி மாடு வச்சுருக்கிறீங்க? வச்சுருந்தா இப்போ ஓட இல்லை, இதுக்கு ஓடுதாங்கிற மாடு. நீங்கள் கொடுத்தது? ஆடரா நீங்கள் கொடுத்த மாடுகள்லாம் ஓடுது. ஓகே. ஐயா இப்போ இந்த வயசுலையும் மாடு என்றால் என்ன சவாரி என்றால் வரணும் வேணே. ஓகே. சரி ஐயா, தான் நாங்கள் உங்களை சந்தித்து கண்டோன்னு கதைக்கணும் வந்துதான். ஓகே, நன்றி. ப்ரோ வணக்கம். என்ன எங்கே போயிட்டு வரீங்க? மாடு கூட்டிட்டு வரேன். மாடு என்ன வண்டியில் எடுத்துகிட்டு போகணும்? எங்கள் வண்டியில் கொண்டு போகணும். டிரைவரே இவர் தான் டிரைவரா? இப்போ போனீங்களே, எத்தனாவது வந்தீங்க? முதலாவது. அந்த குளப்படி விட்டு இருந்துச்சு அந்த தான்? இல்லை நாங்கள் தொங்கல் கோலம் எந்த பிரிவு? இப்போ இன்னும் எத்தனை சுற்று இருக்கு உங்களுக்கு? எனக்கு இன்னும் இருக்கு. இப்போ 1ஆம் சுற்று தெரிவு நடக்குது. 2ஆம் சுற்று 3ஆம் சுற்று கணக்கு இருக்குது. சரி, ஓகே. வீர தமிழின் விளையாட்டு அவங்க பார்ப்போம். ஃபைனலில் பார்க்கலாம். ஓகே. என்ன நீங்க வதைங்க. கடைசியாக சொல்லிவிட்டீங்களே வதைங்களே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான கிளிநொச்சியில் அதிக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகள் பார்க்குறதுக்காக இளைஞர் யுவதிகள்லாம் வந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கு ஆனா பிரிவு மாடு ஓடிக்கொண்டிருக்குது. இந்த இடத்துல ஆனா பிரிவில் இந்த குளப்படி விட்ட மாடு தான் முதலாக போகுதுன்னு நினைக்கிறேன். முன்னுக்கு 3 டிவின்ற லைவும் போய்கிட்டு இருக்குது. அப்போ அங்கால வந்தால் தான் நிறைய மக்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. குட்டி தம்பி ஒருத்தர் வந்திருக்கார். அப்பா கிளிநொச்சியில் இன்றைக்கி பெரும் இதுதான். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க குட்டீஸ் எல்லாம் வந்து இங்கே விளையாண்டு கொண்டு இருக்குதா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இதுலேயும் நல்ல குட்டீஸ் எல்லாம் வந்து நிற்கிதுகள். அதிக அளவிலான மக்கள் இங்கே வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல நடக்கிற இந்த சவாரி திடலில் இந்த போட்டி ஆனா பிரிவு ஆவணா பிரிவு இப்படி 4 பிரிவுகளுக்குரிய போட்டிகள் இன்றைக்கு ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான மக்கள் வந்திருக்கிறாங்க.
இந்த குழந்தை பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறது, குட்டீஸ்லாம் வந்திருக்கிறாங்க. நான் வடிவாக எடுத்துட்டேன். ஓகே, அண்ணா இருந்தா அண்ணாக்கெல்லாம் கீழே இருந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அண்ணர் வணக்கம். வணக்கம் வணக்கம். சவாரி பார்க்க வந்திருக்கிறீங்க. சவாரி பார்க்க வந்து கிளிநொச்சியில் முதல் தடவையாக இங்கே பண்ணங்கண்டியில் நடந்து கொண்டு முதல் தடவை இல்லை, இது 96ஆம் ஆண்டு நடந்தது. அதுதான் இப்போ எங்களுக்கு இது பழைய விடந்தை, இது புது விடந்தை இல்லை, பழைய விடந்தை. இப்போ புதுசாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த தடவை தான் நாங்கள் பண்ணங்கண்டி தான். நீண்ட நாளைக்கு பிறகு இங்கே சவாரி நடக்குதோ? எப்படி இருக்குது அது? 2008க்கு முதல் நடந்தது. இப்போ புதுசாக பக்கத்தில் கொஞ்சம் இங்கால கொஞ்சம் தள்ளி புது கிரவுண்டாக இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கு. புது கிரவுண்டுக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களை கிரவுண்ட் பகுதியில் பார்த்த சவாரிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் இப்போ நிறைய மாடுகள், நிறைய மாடுகள். மாற்றம் அதே தான், மாற்றத்தில் ஒன்றுமில்லை. மாடுகள் கூட இப்படி ஒரு சவாரி இன்றைக்கு இப்போ யாழ்ப்பாணத்திலும் இன்றைக்கு சவாரி நடக்குது. அப்படி இருந்து 128 சோடி மாடுகள் இங்கே வந்து ஓடுது. அதே மாதிரி அங்கேயும் ஓடுது. அப்போ நிறைய மாடுகள் கூட சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. திரும்பவும் இது இனி நிரந்தரமான விடந்தை தான் எங்களுக்கு. இது எங்களை சொந்த விடந்தை. இனி நிரந்தர விடந்தை தான். எங்களோட சொந்தக்காரர் எல்லாருமே தெரிஞ்சாக்கலாம். எல்லாம் சவாரிக்காரரும் மாடு வச்சிருக்க எல்லாருமே விட்டா உறவிடுறான். இனி வரும் காலங்களில் சந்திப்போம். நன்றி. ஓகே, இன்னொரு அண்ணா சந்திப்போம். அண்ணா வணக்கம். சவாரி திடலில் கீழே இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. எப்படி இருக்குது? கிளிநொச்சியில் இதான் முதல் தடவை இந்த உடந்தில நடக்கிறது. சந்தோஷமா இருக்குது. எங்களோட ஊருக்குள்ள நடக்கிறதால நாங்கள் கிட்ட வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய மாடுகள் வந்துருக்குது. எங்களுடைய அண்ணாவும் சவாரிக்கு மாடு வச்சுக்கார். இன்றைக்கு மாடு ஓடினது. வணக்கம். அண்ணாவுக்கு என்ன பேர்? அண்ணா வணக்கம், என் பேர் கோவி. உங்களோட மாடு ஓடினா எந்த பிரிவில் ஓடினது? எங்களோட ஊனாகண்டு. இப்போ என்ன கட்டத்தில் நிற்கிது? இப்போ தட்டுப்பட்டு. ஓகே, அடுத்தடுத்த கட்டங்கள் அடுத்தடுத்த சின்ன கண்டல். இப்போதான் முதலாவது கண்டு ஓட்டம். பால் பல்லு உடைக்காத கண்டு, சின்ன கண்டு. இப்போதான் பழகி. எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பிரிவு ஆனா பிரிவு ஆவண அப்படின்னு சொல்றாங்க. பல்லுகள்ல பாக்குறது அளவா எண்ணிக்கையா? எண்ணிக்கை அந்த போடும். சில சின்ன கண்டுகள்ல இருந்து வளர்ந்து வரைக ஊனா கண்டுக்கு ஈயனாக்கு ஓடுறதுண்டா 2 பல்லு போடும். முதல்ல அந்த பால் பல்லு உடையாம இருக்கும். இப்போ பல்லு உடையும். உடைஞ்சா ஈயனாக்கு ஓடும். இப்போ அதுல இருந்து திருப்பி அப்படியே சீக்கு ஓடும். சீல இருந்து திருப்பி 2-4 பல்லு ஆக்கினோட சீக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். சில காய் போட்டோன்னே ஏவியண்டு ஓடி முடியும். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டோட்ட ஒரு நாளே பயிற்சி கொடுக்கணும். வேற அதுக்கு சாப்பாடுகள்னா நிறைய சாப்பாடுகள் வைக்கணும். அதுக்கு ஒரு சாப்பாடுகள் வைக்கணும். இல்ல சாப்பாடுகள் வைக்கிறது தவிடு, மேஸ், உளுத்தங்குருணியல், கடலை அதெல்லாம் சகலம் வைக்கிறது. அடுத்தது பெக்கல் போடணும். பெக்கல்ல தான் மாட்டுக்கே சத்து. பயிற்சிகள் நிறைய பயிற்சி கொடுக்கணும். அது உழவு கொடுக்கணும். நன்றி. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. சந்திப்போம். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து அதிக அளவிலான மக்கள் இன்றைக்கி பார்வையிடுறதுக்காக வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அதில் இருக்கிற அண்ணாக்கள்லாம் ஓகே மக்கள் இப்போ பார்த்து இங்கே பாருங்கள், சின்ன குட்டீஸ்லாம் வந்திருக்கிறாங்க. ஓகே, இதில் நிறைய பாருங்கள் சின்ன பொடியெல்லாம் வந்துருக்குறாங்க. நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்க. ஓகே, வாங்க அண்ணன். ஓகே, எல்லாரும் ஃபன்னாக தான் வந்து நிற்கிறாங்க. இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் ஃபினிஷிங் போட்டுக்கு வந்துட்டோம். ஃபினிஷிங் ஓகே ஸ்டார்டிங் இடத்துலேருந்து ஃபினிஷிங் வந்துட்டோம். ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கோடுகள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க.